ஹைடா சுகர்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அண்ட் ஒமேகா நெக்ஸ்ட் பார்ட் தானே பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தேன்னா நீங்கள் வந்து அப்படியே தியானத்தில் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களோட அந்த மெமரிஸ் பார்த்துட்டு வந்திருப்போம். இந்த பக்கம் ஜேகேவும் வியும் தான் அப்படியே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. உங்களுக்கு வால் இருக்கிறதும் அங்கே இருக்க மற்ற 4 ஃபாக்ஸும் வந்து அப்படியே பாவமாக பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துருப்பாங்க. அப்போ ஒரு லேடி வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசின மிட்டண்டா என்னென்னா ஜேஹோப்பும் ஜிம்மினும் வந்து பக்கத்தில் வந்திருப்பாங்க. அப்படியே போயிட்டு மறுபடியும் வேண்டாம் இதுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்கடா. அதுக்கப்புறமா தான் அந்த லேடி வந்திருப்பாங்க. அப்போ வந்து வியை பார்த்துட்டு என்ன வி இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதோடு முடிச்சுருதான் வாங்கடா அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வி தான் அப்படியே திரும்பி அந்த லேடி பார்க்குறாங்க. அவருக்கு அவ்வளோ ஷாக் ஆகுது. அப்போ திரும்பி டக்குன்னு ஜேகேவை பார்க்குறாங்க. டே ஜேகே இது அப்படிங்கிற மாதிரி ஜேகேவை பார்க்குறாங்க. ஜேகேவா ஆமாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், நீ இப்போ தான் பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வியும் சொல்லிவிட்டு அப்படியே திரும்பி அந்த லேடி பார்க்குறாங்கடா. அவங்களாம் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நல்லா இருக்கும் அத்தை அப்படிங்கிற மாதிரி அவங்க வி வந்து சொல்கிறாருடா. அப்போது அவங்களா சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படிங்கிற மாதிரி வியும் வந்து அப்படியே தலையை நோட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துக்கிறாரு. அப்போ வந்து அவங்க அந்த லேடி தான்டா அந்த ஏஞ்சல் மாதிரி இருந்தாங்கல்ல அந்த லேடி தான். அந்த லேடி வந்து அந்த ஃபாக்ஸை பார்க்குறாங்க. அந்த ஃபாக்ஸ் நாளும் பரவாயில்ல 4 பேரும் நல்லா தைரியசாலிங்க தான் போலையே அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபாக்ஸை பார்த்து சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றும் புரியாமல் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை வரப்போகிற பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாலும் தைரியமாக இருக்காங்க இவ இருக்கான்னு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படிங்கிற மாதிரி அந்த லேடிஸ் சொல்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேருக்கும் என்ன ஆக போகுது, அஷிஷோ மறுபடியும் பிரச்சனையா, யாருக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறாரு. அந்த பக்கம் வியா தெரிலையே, ஐயோ யார் என்ன ஆக போகிறாங்களோ தெரிலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்கடா. இந்த பக்கம் நஜத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள்ஸ்லாம் வந்து அப்படியே கண்ணை முழிக்கிறாங்க. கீழே வந்து ஒரு கேர்ள் வந்து எரிஞ்சு கிடந்தாலடா. அந்த கேர்ள் வந்து மறுபடியும் அப்படியே தானாக எந்திரிக்கிறா. அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவளோட உயிர் வந்து அங்கே இருந்திருக்காது. அவங்க எல்லாம் தியானத்தில் தானே இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட உயிர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸில் வச்சுருப்பாங்க. அதாவது அவங்களோட சக்தியும் பெரிய சக்தி, அதாவது அசுர சக்தின்னு சொல்லுவாங்கடா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து அவங்களோட சக்தி பெரிய சக்தி. அதனால் அவங்களோட உயிர்லாம் தனியாக எடுத்து ஒரு பக்கம் வச்சுருப்பாங்க. அவங்க பாடி எரிஞ்சாலும் மறுபடியும் ரிப்பீட்டடாக அது வந்து சரியாயிடும். அந்த மாதிரி ஒரு இப்போ வந்து அவங்க அந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்திருக்காங்க அந்த கேர்ள்ஸு. அப்பா வந்து அந்த பொண்ணை எரிஞ்சால அவள் வந்து மறுபடியும் திரும்பி எந்திரிச்சு வரா. மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. இதுக்கு தான் எங்கள் உயிரெலாம் எடுத்து அங்கே விற்க சொன்னையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாடா. அப்போது அந்த ஆரமோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ஆமாம் சரி போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ளை பார்த்து சொல்கிறாங்க. அவங்களும் போயிட்டு அப்படியே உட்காந்துக்கிறாங்கடா. அப்போ வந்து அந்த கேர்ள் தான் இல்லை முனிவர் வந்து எனக்கு ஒரு குறிப்பு விட்டுட்டு போயிருக்காரு, அந்த குறிப்பு படி நம்ம நடந்துக்கணும். அது மட்டும் இல்லை முனிவரோட சாம்பல் நம்மக்கிட்ட வந்தே ஆகணும். அதுக்கு முன்னாடி அவள் வந்து தியானத்தில் உட்காந்துருக்கான்னு முனிவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த தியானத்தை வந்து எப்படியாவது கலைச்சே ஆகணும். அவள் அந்த தியானத்தை முழுமையாக முடிச்சிட்டா அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆபத்து காத்திருக்கு, ரொம்ப பெரிய போருக்கு நம்ம தயாராகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள் வந்து சொல்கிறா. இவங்க எல்லாரும் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அவள் தான் அவங்களோட ராணி, நம்மளுக்கு அந்த வாய்ஸ் கேட்டதில் அது அவளோடது தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த வாய்ஸ் பார்த்தா ஒரு ஆன்மாவோட வாய்ஸ் மாதிரிலாம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெமீனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கேட்குறடா. அப்போது அவங்க இருந்துட்டு ஆமாம் அவளோட ஆன்மா வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அவளை நம்மளால் ஜெயிக்க முடியாது, அதை தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள் வந்து சொல்கிறாடா. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வேறு வழி இல்லை, நம்ம ட்ராகனை எழுப்பி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இந்த பக்கம் மற்ற கேர்ள்ஸ்க்குலாம் என்ன ட்ராகனையா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள கொஞ்சம் பயம் வருது. ஏன்னா அவங்களோட ட்ராகன் எப்படின்னா ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்கும். ஓகேவா, அந்த பிளாக் ட்ராகன் எழுந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கே கண்ட்ரோல் ஆகாது. இவங்களே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க அந்த முனிவரோட சக்தினால். அது வந்து எழுந்தது அப்படின்னா இவங்களையே கூட அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி எங்கே இருக்குன்னா 2 பேருக்கு இருக்குது. ஒன்று வந்து அந்த முனிவர், இன்னொருத்தங்க வந்து நீங்கள் தான்.
ஓகேவா? அவங்க 2 பேருக்கு தான் வந்து அந்த ட்ராகனை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது. அந்த முனிவர் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து கட்டுப்படுத்தலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ வந்து அந்த கேர்ள் தான், இல்லை அந்த ட்ராகனை எழுப்பி விட்டே ஆகணும், இல்லைன்னா அவளோட ஆன்மா வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அவளை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது, அந்த ஆன்மா வெளியில் வர விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள் வந்து சொல்கிறா. இந்த பக்கம் மற்ற கேர்ள்ஸ்லாம், ஆனால் அந்த ட்ராகன் நம்மளுக்கே டேஞ்சர் தானே, ஆனால் அந்த ட்ராகன் அழிஞ்சிருச்சு அப்படின்னா நாமளும் செத்துருவோமே அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ட்ராகன் பார்த்திங்கன்னா அந்த முனிவர் எப்படி வச்சுருப்பாருன்னா, ஒரு கல் மாதிரி, ஓகேவா, கல் மாதிரி மாற்றி அப்படியே ஒரு அவரோட அறையில் அப்படி வச்சுருப்பாருடா, ஒரு கட்டுப்படுத்தி வச்சுருப்பாரு. அந்த இடத்துல தான் வந்து இவங்களோட உயிரும் இருக்குது, சரிங்களா? அந்த ட்ராகனுக்குள்ளே தான் வந்து இவங்களோட உயிரும் இருக்குது. இவங்களும் அங்கே தான் வச்சுருப்பாங்க. நீ தான் இங்கே வைக்க சொன்னால், அதனால தான் நம்ம வச்சுட்டு வந்து தியானத்தில் உட்காந்தோம், இப்போ நீ இப்படி சொல்கிறே அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து 4 பேரும் சேர்ந்து பெரிய பொண்ணை வந்து கேட்குறாங்க. அதாவது நம்ம ஆரமோட ஒய்ஃபை வந்து கேட்குறாங்க, சாரி ஒய்ஃப்ன்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டை வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து பொண்ணா, அந்த ட்ராகனை அழிச்சா தானே அவளுக்குள்ளே இருக்க ஆன்மா வெளியில் வந்து அவளோட சக்தியை பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த ட்ராகனை அழிக்க முடியும், அதவே நம்ம வரவிடாமல் பண்ணிட்டா அவளும் செத்துருவாள்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து ஐப்ரோ ரைஸ் பண்ணுறா. இந்த பக்கம் மற்ற கேர்ள்ஸ்லாம் ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து அப்படி ஒருத்தர் பார்த்துட்டு எழுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு ஓகே எல்லாரும் அவங்க ஆயுதத்தை எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எல்லோரும் வந்து அவங்களோட ஆயுதத்தை வந்து அப்படியே எடுக்கிறாங்கடா. அதை எடுத்துட்டு அவங்க கையெல்லாம் கட் பண்ணி எல்லாரோட பிளட்டையும் அப்படியே ஒரு பாட் மாதிரி வச்சுருக்காங்க சின்னதாக. அந்த பாட்டில் வந்து அப்படியே விடுறாங்க. அப்படியே அந்த பாட்டில் வந்து அந்த பிளட்டெல்லாம் கலெக்ட் ஆனோன்னே அதை கொண்டு போய் அப்படியே அந்த ட்ராகன் மேலே ஊற்றுறாங்க பாருங்கள். அது வந்து ஒரு முக்கால்வாசி வந்து அந்த கல்லிருந்து விடுபட்டுருது. பட் கால்வாசி பார்த்திங்கன்னா அப்படியே கல்லாகவே இருக்குது. அந்த ட்ராகன் தான் அப்படியே தூங்கி எழுந்து அப்படியே சிலுப்புள்ளடா குதிரைலாம் அந்த மாதிரி வந்து அந்த ட்ராகன் பண்ணுது. அப்போது அந்த கேர்ள்ஸ்லாம் அப்படியே பார்க்குறாங்க. அந்த பாதி கால்வாசி வந்து வரல, அந்த நிஜ உருவத்துக்கு வரல, கல்லாகவே இருக்குது. அதை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா அந்த ட்ராகனுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அது வந்து ரொம்ப ஆக்ரோஷப்படும். அதனால் அதோட பவரை ஃபுல்லாக வெளிப்படுத்த முடியாது. ஸோ அவங்க வந்து ஏன் அந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ளை பார்த்து கேட்குறாங்க. இல்லை நம்ம கேர்ள்ஸ் தான் 2 பேர் இறந்துட்டாங்கல்ல, மெடிசன் பவரும் நம்மளோட நெருப்பு பவரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. அந்த ட்ராகன் பார்த்திங்கன்னா அப்படியே எந்திரிச்சிட்டு அப்படி அது ரொம்ப நாள் தூக்கத்தை கழித்து எழுந்திரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது வந்து அப்படியே பண்ணிகிட்ருக்கு. கண் அப்படியே திறக்குது. அதோட வால் அதனால் அசைக்க முடியல. அந்த வால் பார்த்திங்கன்னா அப்படியே கீழேயே இருக்குது, நிலத்துலேயே இருக்குது. பட் அந்த உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு அப்படியே துடிக்குது. அந்த மாதிரி வந்து பண்ணுது. அந்த கேர்ள்ஸ்லாம், ஏய் இங்கே பாரு, ரொம்ப வந்து இப்படிலாம் ஆக்ரோஷப்படாத அப்படிங்கிற மாதிரி அந்த காற்றோட சக்தி கொண்ட அந்த கேர்ள் வந்து சொல்கிறா. அப்போ அந்த ட்ராகன் தான் அந்த கேர்ளை பார்த்துட்டு அப்படியே அவகிட்ட போகுது. அவகிட்ட போயிட்டு அதோட மூச்சு காற்று விடுது பாருங்க. அவளுக்கு ரொம்பவே வந்து சூடாக இருக்குது. அதாவது ரொம்ப எப்படி சொல்கிறது, எரிமலை எரிமலையோட அந்த காற்று வந்து எவ்வளோ சூடாக இருக்கும் அந்த மாதிரி வந்து அவளோட ஃபேஸில் வந்து படுது. அவளா, இங்கே பார், நீ நினைக்கிற மாதிரி இல்லை, 2 பேர் இறந்துட்டாங்க, அவங்களோட சக்தி இருந்தால் மட்டும்தான் உன்னை முழுமையாக நாங்கள் மாற்ற முடியும். இப்போது முக்கால்வாசி நீ மாறிட்ட, ஆனால் கால்வாசி நீ மாறலை, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறான். அந்த ட்ராகன் தான் அவளை பார்த்துட்டு அப்படியே திரும்பிக்குது. இந்த பக்கம் அந்த பொண்ணா, எங்களுக்கு உதவி பண்ண அப்படிங்கிற மாதிரி கத்துறா. அந்த ட்ராகன் டக்குன்னு திரும்பிட்டு அவகிட்ட வருது, அப்படியே கடிக்கிற மாதிரி வருது. அவளா அப்படியே ஒரு 2 ஸ்டெப் பேக் போயிடுறா. அந்த ட்ராகன் தான் அப்படியே அவளே பார்த்துட்டே இருக்குது. நீ என்னை ஏதாவது பண்ணிட்ட அப்படின்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து சொல்கிறாடா. அந்த ட்ராகனா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. எங்களோட உயிரும் உனக்குள்ளே தான் இருக்குது, அதனால் நீ வந்து அழிஞ்சிட்ட அப்படின்னா நாங்களும் இறந்துருவோம், நீ வந்து எங்களை இப்போ அழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. அந்த ட்ராகனா அப்படியே பார்த்துட்டு என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் புரியாத ஃபேஸோட அப்படியே பார்ப்பாங்களடா, அந்த மாதிரி வந்து அந்த ட்ராகன் பார்க்குதுடா. அந்த கேர்ள்ஸ் எல்லோரும் அப்படியே அந்த ட்ராகனே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன் தான் அப்படியே திரும்பிட்டு அந்த ரூம் இருக்குல்லடா, அந்த ரூமில் வந்து ஒரு போர்ட்டிகோ இருக்குது. அந்த போர்ட்டிகோ வழியாக உங்களோட நாட்டை வந்து அப்படியே பார்க்குது. அந்த நாட்டு பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பாக இருக்குது. அது வந்து சுருண்டு அப்படியே படுக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப அப்படியே நெருப்பால் எரிஞ்சு அப்படி பஸ்பமாகி அந்த நாடே ஒன்றும் இல்லை, ஒரு சில மக்கள் தான் அங்கே வாழ்கிறாங்க, அப்படி அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். பட் இப்போ அது வந்து பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ராஜ்யமாக
அப்படி பெருசா இருக்கு. அத வந்து கட்டுப்படுத்தி தான் உங்க அம்மா தான் வந்து அத கட்டுப்படுத்தி அந்த கல்லா மாத்தியிருப்பாங்க. ரொம்ப நாளா வந்து அந்த முனிவரும் அத வெளியில கொண்டு வரக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் இப்ப தான் வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைச்சிருக்கு. அவன் அந்த டிராகன் தான் அப்படியே வந்து பாக்குது. பார்த்துட்டு திரும்பி கேர்ள்ஸ பாக்குது. அது வந்து அப்படியே பறக்க ட்ரை பண்ணுதுடா. பட் அதனால முடியல. ஏன்னா அதோட பாதி கால்வாசி வால் வந்து பார்த்தீங்கன்னா, கல்லால இருக்குல்ல. அதோட வெயிட் வந்து அது அப்படியே இழுக்குது. கீழேயே இழுத்துக்குது. அது வந்து அப்படியே அந்த வால தூக்க முடியாம அப்படியே நகர்ந்து 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 மெதுவா அப்படியே நகர்ந்து நகர்ந்து போகுது. அப்போ வந்து அந்த கேர்ள்ஸ் தான் அந்த டிராகன் பின்னாடியே வராங்க. அது திரும்பி ஒரு கத்து கத்துது. இவங்க எல்லாரும் கொஞ்சம் பயந்துடுறாங்க. "நாங்க வரல. நீ போயிட்டு வா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அப்படியே உள்ள போயிடுறாங்கடா. இப்போ அந்த டிராகன் தான் அப்படியே அந்த நாட்டை நோக்கி நடந்து வந்துட்டுருக்கு. அதை வந்து அங்கே ஒற்றர்கள் இருப்பாங்களடா, அந்த படத்துல எல்லாம் பார்த்துருக்கீங்கள்ல, அவங்க வந்து நம்ம பாய்ஸோட அந்த சிப்பாய்கள் சிப்பாய்கள் தான். அவங்க வந்து அதை பார்த்துட்டு அந்த டிராகன் வர்றது அந்த நாட்டை நோக்கி வர்றதை பார்த்துட்டு இங்கே நம்ம பாய்ஸ் கிட்ட வர்றாங்க. பாய்ஸ் கிட்ட வந்துட்டு அரசரை அரசரை அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. நம்ம பாய்ஸ் தான் அப்படியே அந்த ரூம் வாசல் வரைக்கும் வந்திருப்பாங்க. பட் வெளியே போயிருக்க மாட்டாங்கடா. வாசல்லே நின்றுட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி அந்த டிராகன் வந்து உயிர் தெழுந்துருச்சு, அது வந்து நம்ம நாட்டை நோக்கி வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வானத்தை தான் பார்க்குறாங்க. ஏன்னா அது ஒரு செகண்ட்லேயே வந்து அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வந்துடும். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அது உயிர் தெழுந்துருச்சு, நம்ம நாட்டை நோக்கி வந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி யாரும் வானத்தையே பார்க்குறாங்க. மறுபடியும் யாருக்கு என்ன ஆக போதோ அப்படிங்கிற மாதிரி 4 பேரும் திரும்பி திரும்பி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிப்பாய் தான், இல்லை அரசரே, அது முக்கால்வாசி தான் மாறி இருக்கு, கால்வாசி அது மாறலை, கால்வாசி கல்லாக தான் இருக்குது, அதனால் அது வந்து மெதுவாக நகர்ந்து நகர்ந்து நம்ம நாட்டை நோக்கி வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, இவ வேறு தியானத்தில் இருக்கா, இன்னும் இவ எந்திரிச்சு வந்தானா தெரியலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் உங்ககிட்ட தான் வராங்க. பட் நீங்கள் வந்து அசைகிற மாதிரி இல்லை, ஏன்னா நீங்கள் ஒரு உலகத்துக்கே போயிட்டீங்க. ஸோ நான் அதனால் உங்களால் இப்போதைக்கு வந்து வெளியில் வர முடியாது. அந்த பக்கம் பாய்ஸாக என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் அப்படியே பார்த்துட்ருக்காங்கடா. அப்போது ஜேக்கப் தான், பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், இவ இந்த தியானத்தை முடிச்சே ஆகணும், முடிச்சாதான் இவ யாருன்னு நம்மளுக்கு முழுசாக தெரியும், முடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜேகே தான் அப்படியே கண்ணை முழிச்சு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு அப்படியே நான் உங்களோட கையை வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணிவிட்டு பாய்ஸ் கிட்ட தான் வராரு. அண்ணா அண்ணா அப்படிங்கிற மாதிரி வராருடா. அவங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் அவளோட கையை பிடிச்சேன்ல, அப்போ நான் ஒரு உலகத்துக்கு போனேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. அப்போ வந்து பாய்ஸ்லாம் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கெல்லாம் கேட்குறாங்க ஆர்வமாக, என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த உலகம் பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளையாக ஃபுல்லாக வெள்ளை படிஞ்சு இருந்ததுண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கதை கேட்குற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அந்த அப்போ ஜேகேவா அப்போ வந்து அவன் தியானத்தில் உட்காந்துருக்கானா, நான் இங்கே கூட பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லோரும் ஷாக் ஆகிட்டு என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அப்படியே திரும்பி வந்து அந்த வியை வந்து படுக்க வச்சுருப்பாங்கல்லடா, அந்த சவப்பெட்டி, அந்த பெட்டியை வந்து அப்படி திரும்பி பார்க்குறாங்க பாருங்கள். அது கிளாஸால் ஆனதில் அது ஃபுல்லாக அப்படியே தண்ணியாக இருக்குது. வியோட பாடியவே காணும். இங்கே எல்லோரும் என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜேகேவா அண்ணா இங்கே வியை பார்த்தேன், வி நல்லா இருக்காண்ணா, அவன் நல்லா பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து சொல்கிறாரு. அப்போ இந்த பக்கம் அப்படியா, அப்போது ஆரம்பம் வந்துடுவானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப் கேட்குறாரு. தெரில, நான் ஆரம்பம் அங்கே பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கடா. எங்கே போனான் அவன் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா வியோட பாடியாவது கிடச்சிது. ஆரம்புக்கு பார்த்திங்கன்னா அவரோட பாடி கூட கிடைக்கல. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து என்ன ஆனாங்களோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க எல்லோரும் பார்த்துட்ருக்காங்கடா. அப்போ வந்து ஜேகே தான், என்னண்ணா என்னாச்சு, எல்லோரும் ஏன் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை ட்ராகன் எழுந்திரிச்சாமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது ட்ராகன் எழுந்திரிச்சா, ஓஷோ என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து கேட்குறாருடா. அப்போ தான் வந்து அவருக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. அப்போது அந்த ஏஞ்சல் வந்து சொன்னாங்கல்ல, அந்த 4 ஃபாக்ஸையும் பார்த்து வரப்போகிற பிரச்சனையை எப்படி தான் சமாளிக்க போகிறாங்களோ தெரில அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல. அப்போ வந்து அதை வந்து ஜேகே நோட் பண்ணியிருப்பாருடா. அவருக்கு வந்து சடான ஞாபகம் வருது. அண்ணா நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் இங்கே வந்து அத்தையை பார்த்தேன்னா அவங்க வந்து
அங்கே ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னடா சொல்கிற, அத்தையா? அத்தை எப்படி அங்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து கேட்குறாரு. இல்லை நான் பார்த்தேன், அவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு புரியலை, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா அவங்க அத்தை இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அவங்க வந்து உங்களோட தியான நிலையில் அவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலான பொண்ணு அப்படிங்கிறது வந்து நம்ம பாய்ஸுக்கு வந்து தெரியுது. அவங்களுக்கு வந்து அப்போ தான் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. ஒரு வேளை அத்தையோட பொண்ணு இவளா இருப்பாளோ, ஆனால் அவள் இறந்துட்டதால சொன்னாங்க நம்மக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் வந்து சொல்கிறாரு. அப்போ ஷுகாவா, அது தப்பான தகவலாக கூட இருக்கலாம்ல. அப்போ நாமளும் சின்ன பசங்க, நாமளும் சரியாக விசாரிக்காமல் விட்டோமோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷுகா வந்து சொல்கிறாரு. அப்போது ஜேக்கப்பா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமின் தான் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்காருடா. அவருக்கு ஏதோ ஒன்று உங்ககிட்ட வரணும், உங்களுக்கு வந்து அப்படியே கிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் அப்படியே உங்ககிட்ட பக்கத்தில் நடந்து வராரு. ஜிமின் தான் அப்படியே வந்து வரவும் நம்ம ஜின் அதை பார்த்துட்டு அவங்க ஜிமினோட கையை வந்து பிடிக்கிறாருடா. அப்போ ஜிமினா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. போகாத, தியானத்தில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்கள் சீக்ஸில் வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு கிஸ் பண்ணுறாரு. இந்த பக்கம் எல்லாருக்கும் டேய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிம்மினா என்ன அப்படின்றாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் கிஸ் பண்ணோன்னே உங்கள் சுற்றி அப்படியே பிங்கிஷ் கலரில் அப்படி ஒரு ஃபார்ம் ஆகுதுடா. என்னன்னா கலர் அப்படி ப்ளஷ்ஷானா கன்னத்துலலாம் வரும் பார்த்தீங்களா, பிங்கிஷ் கலரில், அந்த மாதிரி உங்கள் பாடி ஃபுல்லாக அப்படியே கலர் வெளியில் வருது. அதை வந்து மற்ற பாய்ஸ்லாம் பார்த்துட்டு என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க. ஜிம்மினா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திரும்பி பார்க்குறாரு பாருங்கள். உங்களை சுற்றி அப்படியே பிங்கிஷ் கலரில் அப்படியே வருது. அதை வந்து பார்த்துட்டு ஐயோ நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் நான் என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. அவர் ஜிந்தான் ஒன்றும் விட பார்த்துக்கலாம், அவள் எரிஞ்சால் தான் பிரச்சனை, பிங்கிஷ் கலர் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்கிறாரு. அப்போது ஜிமினா தெரிலையே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காருல. இந்த பக்கம் ஜேகேவா ஐயோ சரி அதை விடுங்க, இப்போ எப்படி அந்த ட்ராகனை வந்து நம்மளாம் கட்டுப்படுத்துறது, இவள் வேறு தியானத்தில் இருக்கா, வெளியில் போகக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்கா, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. என்ன வந்தாலும் சரி பார்த்துக்கலாம், நாம் வந்து நம்ம இந்த ரூமை விட்டு வெளியில் போக வேண்டாம், இவளை சுற்றி நாம் உட்காந்துப்போம், ட்ராகன் வந்தால் நாம் வந்து சண்டை போடலாம், உள்ளே வந்தால் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்கிறாரு. பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மற்ற பாய்ஸ்லாம் சொல்லிவிட்டு அப்படியே சுற்றி ரவுண்டாக வந்து அப்படியே ஆஃப் சர்க்கிளாக வந்து ஒரு அரண் மாதிரி உட்காந்துக்கிறாங்கடா. அரண்னா தெரியும்லடா, அரண்னா பாதுகாவலர்களை மாதிரி, ஓகேவா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு தமிழில் அவ்வளோ வராதுடா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன் தான் அப்படியே அந்த நாடு நோக்கி வர வர அந்த மக்கள்லாம் மிச்சம் அந்த செத்து பாதி மக்கள்லாம் இருப்பாங்கள்ல, அந்த வவ்வால்கள் அந்த ஃபாக்ஸ்லாம் கொண்டது போக அவங்கெல்லாம் வந்து அங்கே இருக்காங்க. மற்ற மக்கள் எல்லாம் எடுத்து எரிச்சிட்டு அவங்க வந்து எல்லாம் போர் பயிற்சி எடுத்துகிட்ருக்காங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம ராஜாவுக்கு வந்து நம்ம உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா மக்களும் சேர்ந்து அப்படியே போர் பயிற்சி எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன் அந்த நாட்டை நோக்கி வந்துட்டுருக்கிற இன்ஃபர்மேஷன் அந்த மக்களுக்கும் போகுது. அவங்களாம் என்ன ஆனாலும் சரி, நம்மெல்லாம் செத்தாலும் பரவாயில்ல, நம்ம அரசர்கள்கிட்ட அந்த ட்ராகனை போக விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பாய்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராகனை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இல்லை, அதை தாக்கக்கூடிய சக்தி வேணால் இருக்க ஒழிஞ்சு அதை அழிக்கக்கூடிய சக்தி வந்து நம்ம பாய்ஸ்கிட்ட இல்லை, உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. அதை விட்டால் அந்த முனிவர்கிட்ட இருக்கும். அதாவது அந்த ஆப்போசிட் கேங்கோட முனிவர்கிட்ட, உங்கள் முனிவர்கிட்ட இல்லை, ஆப்போசிட் கேங்கோட முனிவர்கிட்ட. அவரை தான் நீங்கள் எரித்து சாம்பலாக வச்சுருக்கீங்களே, அப்புறம் எப்படி அவர் வருவார்? அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன் வந்து அப்படியே உள்ளே வந்துட்டுருக்கு, அந்த நாட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கு. எல்லா மக்களும் போயிட்டு அப்படியே ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தான் வந்து எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற அந்த இது இருந்தாலும் அந்த ட்ராகனை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு விதமான அச்சம் வருது. ஏன்னா அந்த நாட்டையே கொளுத்துனது, அது அவ்வளோ பெரிய ராஜ்யம், அந்த நாட்டையே வந்து அந்த ஒரு ட்ராகன் கொளுத்திருக்கு அப்படின்னா அந்த ட்ராகனை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை தான் கையில் வந்து ஒரு குட்டியாக ஒரு வால் எடுத்துகிட்டு அந்த ட்ராகன் பின்னாடி போய் நின்றுட்டு, இங்கே பார், எங்கள் ராஜ்யத்துக்குள்ளே வராத, வந்து என்ன நான் உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பொண்ணு வந்து சொல்லுதுடா. அப்போ அந்த ட்ராகனை அந்த பொண்ணை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மித் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு முன்னாடி வருது. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அப்படியே நிற்கிறாங்க. அந்த ட்ராகன் தான் அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே அதோட அந்த கோபமான பார்வையை
கொண்டு கொண்டு வருதுடா அதோட ஃபேஸில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மூக்கிலேருந்து அப்படியே நெருப்பு வருது. மக்கள்லாம், நீ என்ன பண்ணாலும் சரி எங்களை தாண்டி நீ எங்கள் ராஜா கிட்டே போக முடியாது, எங்களுக்கு எங்கள் ராஜா தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து அப்படியே கோரஸாக சொல்கிறாங்க. இப்போ அந்த ட்ராகனா ஒரே ஒரு தான் சொல்லிட்டுது அந்த தலையை. அந்த மக்கள் எல்லாரும் போய் விழுந்துடுறாங்க, ஒரு மூளைக்கு போயிடுறாங்க, சிதறிடுறாங்க. அந்த பக்கம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 500 மக்கள் இருப்பாங்கன்னு வைங்களேன். அந்த 500 மக்களையும் அந்த ஒரு ட்ராகன் லைட்டாக இப்படி தலையை இப்படி சுற்றணுன்னா அந்த 500 மக்களும் விழுகிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்துக்கங்கடா. அந்த 500 மக்களும் அப்படியே விழுகிறாங்க, எல்லாருக்கும் அடிப்படுது. அப்படியே வந்து அவங்களெல்லாம் தாண்டிட்டு ஒரு தூசியை தட்டி விட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து அதை தட்டி விட்டு உள்ளே போயிட்டுருக்கு. இந்த பக்கம் அந்த மக்கள்லாம், ஐயோ நம்மளால் முடியலையே நம்ம ராஜாவை காப்பாற்ற அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து அந்த ட்ராகன் தாண்டா அப்படியே இந்த அரண்மனைக்குள்ளே போக பார்க்குது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு ட்ராகன் இருக்கும்ல, நான் சொல்லியிருந்தேன்ல ஃபஸ்ட்டு முன்னாடி எபிசோடெலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ட்ராகன் வந்து அப்படியே கத்திட்டு வெளியில் வருது, உங்களை விட்டு அப்படியே வெளியில் வருது. பாய்ஸ்லாம் பார்க்குறாங்க, என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்படியே அதை கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு, அது ஃபுல்லாக தெரியலடா, அது உடம்பே தெரியல, நெருப்பு மட்டும்தான் தெரியுது. அந்த ட்ராகன் வருது அப்படிங்கிறது நெருப்பால் ஒரு கோடு ட்ராயிங் பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு ட்ராகன், அந்த மாதிரி வந்து அந்த ட்ராகன் இருக்குடா. அந்த ட்ராகன் வந்து வெளியில் வந்துட்டு இப்படி நம்ம பாய்ஸை சுற்றி அப்படியே சரௌண்ட் பண்ணுது. பாய்ஸா என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் ஆனால் எதுவும் ஆகலை, நீங்கள் வந்து காமாக அப்படியே படுத்திருக்கீங்க. உங்களை சுற்றி அப்படியே பிங்கிஷ் கலரில் ஒரு ரிங்கு மாதிரி அப்படியே இருக்குது. அதை வந்து பார்த்துட்டு பாய்ஸ் வந்து கம்முன்னு இருக்காங்க. சரி என்ன நடக்குமோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்கவுங்க ஸ்குவாடு, அவங்களோட வில்லு அப்படின்னு சொல்லிட்டு அம்புன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க ரெடியாக. அந்த ட்ராகன் வந்து உள்ளே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் வந்து அப்படியே ரெடியாக அவங்களோட இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ அந்த ட்ராகன் தான் அப்படியே அந்த அரண்மனைக்குள்ளேயும் என்ட்ரு ஆகுது. அந்த காவலாளிகள்லாம் ரொம்ப போராடுறாங்க. பட் அதுக்கு எந்த ஒரு அடியுமே படல. இவங்க அந்த கத்தி கம்பு அதெல்லாம் வீசுறது எந்த ஒரு அடியுமே படலை. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் அப்படியே அவரோட ரூமில் இருந்து பார்க்குறாருடா. பார்த்தா அது எல்லாமே அவருக்கு தெரியுது. அதை வந்து பாய்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. பாய்ஸா அப்போது எல்லோரும் அவங்களோட சக்தியை வெளியே கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்கிறாரு. எல்லோரும் வந்து அவங்களோட சக்தியை வந்து வெளியில் கொண்டு வராங்க. அப்படியே வந்து அந்த உங்களை சுற்றி தாண்டா உட்காந்துருக்காங்க, இன்னும் அந்த ரூமை விட்டு வெளியில் வரல. அந்த ட்ராகன் தான் பாய்ஸ் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்மெல் பண்ணுது. ஸ்மெல் வந்து அப்படியே எங்கே இருக்குது, எங்கேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி வந்துட்டுருக்கு அந்த அரண்மனையவே. ஒரு இடத்துல இருந்து ரொம்ப நல்ல ஸ்மெல் வந்துட்டுருக்கு. அதை வந்து அப்படியே மோப்ப முடிச்சு அந்த ரூம் பக்கமே போகுதுடா அந்த ட்ராகன். யாரோ அதை வந்து கூப்பிடுற மாதிரி அது வந்து அப்படியே போகுது. அந்த ரூம் கிட்ட போக போக அந்த ட்ராகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடி எல்லாம் அப்படியே ஹீட் ஆக ஆரம்பிக்குது. அதுவே வந்து நெருப்பு காக்கிற ட்ராகன் தான், பட் அதுக்கு வந்து அப்படியே ஹீட் ஆக ஆரம்பிக்குது. அது உள்ளே போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்குடா. சரியா, அது வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்குது அப்படின்னா அந்த கை வந்து அப்படியே நெருப்பு பிடிச்சி எரியுது, அந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து அந்த ட்ராகன் தான் என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்தையே, அதாவது நீங்கள் இருக்கிற ரூமை வந்து அப்படியே சுற்றி வருது. ஏதாவது ஒரு ஓட்ட வழியாக பார்க்கலாமா, உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி அது வந்து அதோட கண்ணை வந்து ஒரு ஜன்னலாக அப்படி மாதிரி பார்த்துட்டு வந்துட்டுருக்கு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் வந்து ஓப்பனாக இருக்குடா, பட் வந்து உள்ளே போக முடியல. அந்த ஜன்னலை வந்து அப்படியே கண்ணை வச்சு பார்க்குது. இந்த ஜன்னல் சைஸ்க்கு இருக்குது, அந்த கண்ணை வந்து ஜன்னல் சைஸ்க்கு இருக்குது. அந்த ஜன்னலே ரொம்ப பெருசாக இருக்கும்டா. ஒரு 4 பேர் பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு வெளியில் வந்துடலாம். சுற்றிலையும் அந்த கம்பிகள்லாம் ஓப்பனாக இருக்கும். அந்த மாதிரி வந்து ஜன்னல். அந்த ஜன்னலில் வந்து அப்படியே கண்ணை வச்சு பார்க்குது. பார்த்தா அங்கே வந்து 5 சக்திங்க கொண்ட ராஜாக்கள் வந்து அப்படியே உங்களை சுற்றி அப்படி ரவுண்டாக உட்காந்துருக்காங்க. சீஸ் ரவுண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரவுண்டில் வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து அந்த ட்ராகன் அப்படியே பார்க்குது. உள்ளே அப்படியே ஒவ்வொருத்தரோட சக்தியும் ஒவ்வொரு கலரில் அப்படியே வெளிப்பட்டுருக்கு. சரிங்களா, இப்போது உதாரணத்துக்கு இந்த ஜேகேயோட சக்தி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நெருப்பு மாதிரி கொழுந்து விட்டு எரியுது. அப்போ வந்து நம்ம சுகாவோட சக்தி வந்து பார்த்திங்கன்னா பூமியோட சக்தி, அந்த பூமியோட அந்த மண் புழுதியெல்லாம் அப்படியே அவரை சுற்றி அப்படியே சுழண்டுட்டுருக்கு. அந்த மாதிரி வந்து ஒருத்தரோட சக்தி, நம்ம ஜெய்கோப்போட சக்தி, அந்த இயற்கை வந்து அவர் பச்சை கலரில் அப்படியே வெளிச்சம் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருட சக்தி வந்து வெளியே வந்துட்டுருக்குடா. அப்போ அந்த ட்ராகன் பார்த்துட்டு, உங்களோட சக்தி பார்த்திங்கன்னா அப்படியே
பிரகாசமாக இருக்குது. அதனால் பார்க்கக்கூட முடியல. நீங்கள் இருக்கீங்கங்கிறது அது தெரில. ஆனால் அந்த இடத்துலேருந்து ஏதோ ஒயிட் கலரில் ஏதோ வெளிச்சம் வருது. ஒயிட் பிங்க் கலந்த மாதிரி ஒரு வெளிச்சம் மட்டும் வருது. அதை மட்டும் அது பார்க்குது. யார் இருக்காங்க இங்கே அப்படின்னு, யார் இருக்காங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ராகன் வந்து அப்படியே உத்து பார்க்குது. பட் அது கண்ணு கூசுது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா அதோட பாடியை வச்சு அந்த ரூமையே அப்படியே சுற்றுதுடா. அதை வந்து உடைச்சிடலாம். உள்ளே போனால் தானே வந்து நம்மளுக்கு எரிச்சல் வருது. நம்ம வந்து அதை நாமளே அப்படியே சுற்றி அதை அந்த இடத்தையும் வந்து நொறுக்கி உடச்சிடலாம். இங்கே தான் வந்து பாய்ஸ் இருக்காங்க, அதனால் பாய்ஸையாவது கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்தையும் வந்து சுத்த பார்க்குது. பட் அதனால் ஒரு இன்ச்சு கூட அசைக்க முடியல. 500 மக்களை ஒரு சுழட்டின அந்த ட்ராகனால் அந்த ஒரு ரூமை, மரத்தால் ஆன ஒரு ரூமை அதனால் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே திரும்பி அந்த ரூமையே பார்க்குது. பார்த்துட்டு இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு மறுபடியும் திரும்பி வந்த வழியிலே போகுது. யாருக்கும் ஒன்றும் புரியல. என்னடா அது ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ராஜா அந்த அரண்மனை இருக்குல்ல, அதில் வந்து ஒரு சலனம் கூட இல்லை. அந்த ட்ராகன் வந்துட்டு போச்சு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு பதட்டமோ ஒரு நெருப்போ ஒன்றுமே வந்து எரியல. அந்த மக்கள் அடிபட்டுலாம் விழுந்திருப்பாங்களடா, அவங்க வந்து அப்படியே அந்த ட்ராகன் கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு அப்படியே பயந்து எல்லாம் ஒவ்வொரு பக்கமும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பார்க்குறாங்க அந்த அரண்மனையில் ஒன்றுமே இல்லை. அதோட நெருப்பு சக்தி கூட இங்கே ஒர்க் பண்ணலை. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. அது வந்து சுற்றி அந்த ரூமை வந்து அப்படி நொறுக்க பார்த்துருக்குண்டா. பட் அதனால் முடிஞ்சிருக்காது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அரண்மனையை விட்டே வெளியில் வந்துட்டு திரும்பி அந்த அரண்மனையை பார்த்து அப்படியே கர்ஜிக்குது. அது வாயிலிருந்து அப்படியே நெருப்பு வந்து அப்படியே வெளியில் வருதுடா. பட் அந்த அரண்மனை ஒன்றுமே பண்ணல. அதுக்கே வந்து ஷாக்காக இருக்குது. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அதுக்கே வந்து அப்படியே பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்த வழியிலே போயிட்டுருக்கு. அந்த மக்கள்லாம் வந்துட்டு ஒன்றுமே ஆகலையே, எப்படி ஏதாவது ஆயிருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள்லாம் வந்து அப்படி பார்க்குறாங்கடா. பார்த்தா அந்த ட்ராகன் வந்து ஒன்றுமே பண்ணாமல் அமைதியாக அது திரும்பி அதோட நாட்டுக்கே போயிட்டுருக்கு. இந்த பக்கம் கேர்ள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கேருந்தே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த நாட்டில் என்ன நடக்குது நம்ம இங்கேருந்தே பார்க்கலாம் அப்படி. அவங்களுக்கும் மந்திர சக்திலாம் தெரியும்ல. ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வச்சு அதில் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கே வந்து ஷாக்கு. என்னது நம்ம ட்ராகன்னால் ஒன்றும் பண்ண முடியல, நம்ம 5 பேர்த்தோட சக்தியும் அதுக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் எப்படி அதனால் ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் பார்க்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் அந்த ட்ராகன் போயிடுச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அப்படியே ஜின்கிட்ட வந்து சொல்கிறாருடா, ஜின்னா என்ன நடந்தாலும் சரி, யாரும் வந்து இவ தியானத்துலேருந்து எந்திரிக்க எத்தனை நாள், எத்தனை மாதம், எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, யாரும் இந்த இடத்த விட்டு நகராதிங்க 5 பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ பாய்ஸ் எல்லாருமே வந்து ஒட்டுக்கா ஓகே, நாங்கள் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக மாட்டோம், எங்களுக்கு சாப்பாடு கூட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிப்பாய் நல்லா கை நிறையா சாப்பாடு, ஃப்ரூட்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இந்த பக்கம் நம்ம சுகாதா அதை பார்த்துட்டு, நாங்கள் உங்களை கேட்கவே இல்லையே, எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க, இப்போ தான் ட்ராகன் வந்துட்டு போச்சு, உங்களை யார் எடுத்துகிட்டு வர சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை சார், எங்களுக்கு வந்து ஒரு குரல் கேட்டுது, இந்த மாதிரி உணவு வேணும் அப்படின்ட்டு, அதனால தான் சார் சமைச்சிட்டு இருந்தோம், அப்போ தான் ட்ராகன் வந்துச்சு, அது போனதுக்கப்புறம் தான் சார் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பயந்துட்டு அப்படியே பதட்டமாக அப்படியே சொல்கிறாங்க. ஏன்னா ராஜாங்கள் கேட்குறது பதில் கரெக்டாக வரல அப்படின்னா அவங்கள கொன்றுவாங்க. தேவையில்லாமல் ஒரு வேலையை வந்து அரண்மனையில் செய்யக்கூடாது அவங்க சொல்லாமல். அதனால தான் வந்து அவங்கெல்லாம் பயப்படுறாங்க சொல்கிறக்கே. அப்போ சுகாவா எந்த மாதிரி குரல் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஒரு பொண்ணோட குரல் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சிப்பாய் வந்து சொல்கிறாங்கடா. அப்படியா அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து யோசிக்கிறாரு. அந்த பொருளை வந்து வாங்க மாட்டேங்கிறாரு, யோசிக்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிப்பாய் தான் அந்த பொருளை எடுத்துகிட்டு அந்த ரூம்குள்ளே வந்து என்ட்ராகிறாரு. அந்த வாசல் வரைக்கும் தான் வந்து எல்லோரும் உள்ளே வருவாங்க. பட் இப்போ வந்து அவர் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்தனால அது வந்து அப்படி உள்ளே வராரு. சுகாக்கே ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா நம்மளாலே வெளியில் போக முடியாது, இவ எப்படி உள்ளே வரான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்க்குறாரு. அப்போ வந்து அந்த சிப்பாய் தான் அந்த உணவை வச்சு அடுத்த செகண்டே அவர் ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காற்றோ ஒரு கையோ அவர் வந்து இழுத்து அப்படியே வெளியில் போட்டுருது. அப்போ வந்து சுகா தான் இப்போ தான் பண்ணியிருக்காளா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே யோசிச்சுட்டு அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம பாய்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணி கொடுக்குறாரு. மற்ற எல்லா பாய்ஸும் அப்படியே இந்த ஃபுட்டை வந்து வாங்கி சாப்பிட்டு அப்படி தானே அந்த ரூமில் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து உங்களை பார்த்துடலாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு 2 பார்த்துட்டு வந்துடலாமா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அப்படி ஜாலியாக ஆட்டம் போட்டு போகிறீங்க. ஜாலி ஜாலி ஜாலி, அந்த மக்களையும் செட்டில் பண்ணியாச்சு, எனக்கும் 3 சக்தி கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த முள்ளமன்றையை பார்த்து சொல்கிறீங்க. நல்லா கிடச்சிது போ அப்படிங்கிற மாதிரி அந்த முள்ளமன்றி சொல்லுது. இந்த பக்கம் நீங்களா, ஐயோ எனக்கு ஆனால் பசிக்குதே அப்படின்றீங்க.
பசிக்குதா? இரு வரேன் அப்படிங்கிற மாரி வந்து அந்த முள்ளம்பன்றி ஒரு பக்கமாக ஓடுது. நீங்களா அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. அது வந்து ஒரு காடு மாரி இருக்கு. நீங்களா இங்கே என்ன கிடைக்கும்னு இது ஓடுது. இது சாப்பிட்றதெல்லாம் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்துருமோ? ஐய்யய்யோ! முடியாது. நாம ஏதாவது பார்ப்போம். ஏதாவது ஃப்ரூட் கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாரி நீங்க வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெருப்பு சக்தி இப்போ கிடைச்சிருக்குல்ல. அத வந்து எப்படியாவது உபயோகப்படுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி அந்த காட்டுல வந்து ஏதாவது அனிமல் இருக்கும். அத வந்து நம்ம கொன்னு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாரி நீங்க வந்து அப்படியே சுத்தி பார்க்குறீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு மரத்தில நெறைய பழங்கள் அப்படியே காய்ச்சி காய்ச்சி தொங்கிட்டுருக்கு. பட் அத வந்து எந்த ஒரு அனிமலுமே தொடல. நீங்க வந்து பழம் நல்லா இருக்கே! நம்ம போய் புடிச்சு பறிச்சு சாப்பிடலாமே அப்படிங்கிற மாரி உங்களோட காற்றோட சக்திய வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே வந்து நீங்க பறந்து போயிட்டு அந்த பழத்த வந்து பறிக்க போறீங்க பாருங்க. அந்த முள்ளம்பன்றியா அதோட ஒரு முள்ள எடுத்து அப்படியே வீசுது. நீங்களா "ஏய்!" அப்படிங்கிற மாரி கத்துறீங்க. அந்த முள்ளம்பன்றியா, "ஏய்! உனக்கு அறிவு இருக்கா? ஏய்ன்னு கத்த மட்டும் தெரியுதுல்ல. அது என்ன மாரி பழம்னு பார்த்துட்டு சாப்பிட மாட்டேன். அது விஷப்பழம். வந்து தொல இந்த பக்கம்" அப்படிங்கிற மாரி சொல்லுது. நீங்களா, "ஆ அப்படியா? சரி, ஓகே." அப்படிங்கிற மாரி நீங்க வந்து அப்படியே கீழ இறங்கிடுறீங்க. இறங்கிட்டு அப்படியே இந்த காற்றோட சக்தினாலேயே நீங்க அப்படியே மிதந்தே வரீங்க. இந்த பக்கம் முள்ளம்பன்றியா, "இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இவ்வளோ வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேனோ தெரியலையே!" அப்படிங்கிற மாரி அந்த முள்ளம்பன்றி வந்து பார்த்துட்ருக்கு. நீங்களா, "ஏய் எனக்கு பசிக்குது. ஏதாவது குடு" அப்படின்றீங்க. "ஏதாவது குடா? நீ இப்படிப்பட்ட ஆள் கிடையாதே. எப்போ பார்த்தாலும் ரக்கடா தானே இருப்ப. என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்குது. நீங்களா, "எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன்" அப்படின்றீங்க. "சரி, சரி. இந்தா புடி சாப்பிடு" அப்படிங்கிற மாரி அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துச்சுல்ல, அத வந்து அப்படியே உங்ககிட்ட வீசுது. நீங்களா அத புடிச்சிட்டு அப்படியே சாப்பிட போறீங்களா? ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் இன்னைக்கே வந்துடும். ஓகேவா? இன்னைக்கு 2 பார்ட் போடலான்னு இருக்கேன். அதனால போட்டுறேன். டேய் நீங்களே சொல்லுங்கடா. 2 பார்ட்ஸ் போடலாமா? இல்ல 1 டே விட்டு 2 பார்ட்ஸ் போடலாமா? இல்ல தினமும் ஒரு பார்ட் போடலாமா? நீங்களே சொல்லுங்க. எனக்கு தெரில. ஏன்னா நேத்து என்னால போட முடியல. என்னால ரெக்கார்ட் பண்ண முடியல. என்ன சிச்சுவேஷன் அந்த மாரி இருந்தது. அதனால தான்டா கேட்குறேன். கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேவா? பை பாய். see you.